இவருக்கு 20, அவருக்கு 60. ராமச்சந்திரான் தான் பழனி பாபா கூப்பிடுவார். எம்ஜிஆர் தலைவர், முதலாளி. பழனி பாபா மூலமாக ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது எம்ஜிஆர்கிட்ட. எம்ஜிஆர் இந்திரா காந்திக்கு ஆதரவாக இருக்கார். சரி அறிவிச்சிடலான்னு சொல்கிறாங்க. காங்கிரஸை அறிவிச்சிருது இந்திரா காந்தி போட்டியிட போகுது. சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் சொல்கிறாரு, என் பேரை சொல்லிட்டு பழனி பாபான்னு ஒருத்தர் வருவார் அரசு அலுவலகங்களுக்கு, அவரை உள்ளே அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சட்டமன்றத்தில் சொல்லிட்டு அதையே ஒரு உத்தரவாக போடுறாரு எம்ஜிஆர். இன்னும் சொல்லப்போனால் பல மந்திரிகள் தங்களுக்கான இலாக்கா மாறுதல், எம்ஜிஆர்கிட்ட எதுவும் வேலை நடக்கணும் அப்படின்னா பல மந்திரிகள் இவற்றை தான் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அவருடைய தோட்டத்துக்கு கூப்பிட்டு இவரை அடித்து விட்டாருங்கிறது கூட அந்த நேரத்தில் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் வச்சுருந்த கருவிகளை பார்த்து, இதெல்லாம் ஒட்டு கேட்குற கருவி போலீஸ் தான் வச்சுருக்கான், அது ரகசிய போலீஸ் தான் வச்சுருக்கேன், அதெல்லாம் அவர் வச்சுருந்தாருன்னு முரசொலி செல்வம் எழுதியிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். பழனி பாபா அப்படிங்கிற பெயர் இன்னைக்கு பலராலும் அதிகம் பேசப்படுது. அவரை பற்றி பேசுகிற அந்த வீடியோக்கள் கூட நிறைய பேர் பார்க்குறாங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு அந்த 90களில் அரசியலை கூர்ந்து கவனித்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த வீடியோ மூலமாக அவர் யாருன்னு பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். பழனி பாபா அப்படிங்கிறவர் யார் சார்? அவருடைய அரசியல் பின்னணி என்ன? எங்கேருந்து அவர் ஆரம்பிக்கிறார்? பழனி பாபா ஒரு பெரு முதலாளியின் மகன். அவர் பெரிய வியாபார குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய தந்தையாருடைய ஊர் குன்னூர், நீலகிரி மாவட்டம் குன்னூர். தாயாருடைய ஊர் பழனி ஆயக்குடி. இந்த பழனி ஆயக்குடியில் முதலாளி குடும்பம்னு ஒரு குடும்பம். முஸ்லீம்களில் தமிழ்நாட்டில் ஒரு 4 இடங்களில் இருக்கிற பெரிய தனவந்தர்களை தான் முதலாளி குடும்பம்னு சொல்கிறது. நெல்லை, பொள்ளாச்சி, ஈரோடு, பழனி, ஆயக்குடி, திண்டுக்கல், இது மாதிரி ஒரு 4-5 இடங்களில் உள்ளவங்களை பாரம்பரியமாக முதலாளி குடும்பம் அப்படின்னு அழைப்பது வழக்கம். அதில் ஒரு முதலாளி குடும்பத்தை சார்ந்தவர் இவர். இவருடைய தந்தை குன்னூர். இவங்களுக்கு நிறைய காப்பி எஸ்டேட் அங்கே இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் குன்னூரில் விளையக்கூடிய காப்பியினுடைய விலை நிர்ணயம் இருக்குல்ல, தினசரி அதை நிர்ணயம் பண்ணுவாங்க. அதை நிர்ணயம் பண்ணி கொண்டு இருந்தவர் நீண்ட நாட்களாக பழனி பாபாவின் தந்தை. அவர் தான் அந்த விலையை நிர்ணயம் பண்ணுறார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர். பழனி பாபாவுடைய தந்தை இவருடைய சிறு வயதில் 12-13 வயதில் இறந்து போயிடுறாரு. அதனால் அவங்களுடைய குடும்பம் திரும்ப தாயினுடைய குடும்பத்துக்கே பழனி ஆயக்குடிக்கே வந்துடுறாங்க. அங்கே பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரியில் அவர் படிக்கிறார். பழனி உங்களுக்கு தெரியும் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆன்மீக ஸ்தலம். ஏராளமான சாமியார்கள் கடவுளை தன்னை மறந்து வழிபடுபவர்கள் வருகிற இடம் பழனி. நீங்கள் பழனிக்கு உள்ள சிறப்பு மாதிரி தமிழ்நாட்டில் வேறு எந்த இடத்துலையும் இல்லை. பல இடங்களில் கோயில்கள் இருந்தாலும் கூட அதிகமாக, அதாவது நான் பிராமின் சாமியார்கள் அப்படி வச்சுங்களேன், அவங்க வருகை தருகிற இடம் என்பது பழனி. அப்போ இவர் பழனிக்கு அடிவாரத்தில் தான் அந்த கல்லூரியில் தான் அவர் படிக்கிறாரு. ஏராளமான ஆன்மீகவாதிகளோடு மிக நெருக்கமான தொடர்பு ஏற்படுது. இவர் பிறப்பால் இஸ்லாமியர், ஆனாலும் கூட அங்கே வருகிற ஆன்மீகவாதிகள் அவரோடு மிக நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டு இவருமே ஒரு மினி சாமியார் மாதிரி 18-19 வயசுலேயே ஆயிடுறாரு. கல்லூரி முதலாண்டு படிக்கையிலேயே இவர் ஒரு சாமியார் மாதிரி அவங்களோட சேர்ந்து கல்லூரிக்கு போகிறாரா இல்லையா, பல இந்த மாதிரி சாமியார்களோடு சேர்ந்து பல இடங்களுக்கு போகிற ஒரு வழக்கம் வந்துடுது. அவங்க தான் இவரை 18-19 வயசில் பாபான்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய இயற்பெயர் என்ன சார்? அகமது அலி. ஓகே. அவருடைய இயற்பெயர் அகமது அலி. இவர் பழனிக்கு வந்துடுறாரு. இந்த சாமியார்கள் இவங்கெல்லாம் அவரை பாபா, ஏன்னா இவர் கொஞ்சம் கொஞ்சமாக தாடி வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஜிப்பா மாதிரி ஒரு உடை படிக்கிற காலத்திலே போட ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த சாமியார்கள் பல நண்பர்களை இவங்களுக்கு, ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை சாமியார்கள் இல்லாமல் அது தமிழ்நாடு இல்லை. நீங்கள் ஒரு நேரத்தில் வட இந்தியா தான் ஆன்மீக பூமி,
சாமியார்கள் வழி நடக்குங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பகுதி வந்து சாமியார்களுடைய ஆதிக்கம் தான். அது நீங்கள் வந்து என்னதான் திராவிட இயக்கம் வந்து அதை மாற்ற வேண்டும் என்று முயற்சித்தாலும் இது வந்து திராவிட பூமின்னு நம்ம சொன்னாலும் கூட இந்த ஆன்மீகவாதிகள்னு சொல்லக்கூடிய இந்த சாமியார்களுடைய பங்கை நம்ம வந்து இங்கே மறுக்க முடியாது. அப்போ இவங்களோட சேர்ந்து சுற்றுறாரு, பல இடங்களுக்கு போகிறாரு, காசிக்கு போகிறாரு, ராமேஸ்வரத்துக்கு போகிறாரு, பல இடங்களுக்கு போகிறாரு. அப்புறம் அடுத்து மேல் படிப்புக்காக இவர் டெல்லி போகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது டிகிரி முடித்தவொடனே. அப்போ இங்கேருந்து இந்த சாமியார் மாதிரியே டெல்லிக்கு போயிடுறாரு, அங்கே மேல் படிப்பு படிக்கிறாரு. அங்கே உள்ள ஏன்னா இவர் வந்து மிகச்சிறந்த ஆங்கிலம் வந்து பேசுவார். நீங்கள் வந்து பிரிட்டிஷ்காரன் கூட அப்படி ஆங்கிலம் பேச முடியாது. ஆனால் குன்னூரில் கான்வென்ட்லேயே படித்து வந்துடுறாரு. அந்த ஃப்ளூயன்சி நல்லாயிருக்கும். ஆமாம், மிகச்சிறப்பான நிறைய ஆங்கில புத்தகங்கள் எழுதியிருக்காரு, மிகச்சிறப்பாக ஆங்கிலம் பேசுவார். அப்போ டெல்லியில் வந்து ஆங்கிலம் பேசினா, ஏன்னா இந்திக்காரங்களுக்கு ஹிந்தி தெரிந்தாலும் கூட வந்து நம்ம மாதிரி தான் இங்கிலீஷ் பேசினா பெரிய மனுஷன் அப்படிங்கிற மனநிலை இன்றைக்கி நமக்கு இருக்குது. அது மாதிரி டெல்லியிலையும் அப்படி ஒரு நிலைமை. ஏன்னா அவனுக்கு யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது டெல்லியில் பெரும்பான்மையாக உள்ளவங்களுக்கு. அப்போ இவரை வந்து இங்கிலீஷ் பேசுகிற சாமியார் பெரிய இவருக்கு வந்து திரேந்திர பிரம்மச்சாரி இது மாதிரி ஆட்களோடலாம் மிக நெருக்கமான தொடர்பு ஏற்படுது. அப்படி தான் இந்திரா காந்தியோடு இவருக்கு தொடர்பு ஏற்படுது. இதுக்கிடையில் தமிழ்நாட்டில் இருக்கையில் இவர் வந்து மூக்கையா தேவர்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவர் வந்து பிறன்மலை கள்ளர் சமூகத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தவர். அந்த சமூகத்தினுடைய வாழ்வியலை மாற்றுவதற்கான ஒரு பெருமுயற்சி எடுத்தவர் மூக்கையா தேவர். அப்போ அவருக்கும் இவருக்கும் 18 வயசுல நெருக்கமான நட்பு வந்துடுது. அப்புறம் இவர் போகிறாரு, டெல்லிக்கு போகிறாரு, இந்திரா காந்தியோட நெருக்கமான நட்பு. நீங்கள் இந்திரா காந்தியினுடைய இன்னொரு பக்கம் இருக்குது, எந்த சாமியாரை பார்த்தாலும் காலில் விழுந்து கும்பிட்றது. ஆமாம், நீங்கள் திரேந்திர பிரம்மச்சாரியெல்லாம் இந்திரா காந்திக்கு நண்பரான கதை அதுதான். அப்போ எல்லா சாமியார்கள்ட்டையும் மிக எப்படி சொல்கிறது பக்தி மயமாக அந்த அம்மா இருக்கும். அப்படி இவர் சின்ன வயசு சாமியாருங்கிற மாதிரி சொன்னவர் பல தத்துவ கருத்துக்களை வந்து ஆங்கிலத்தில் ஃப்ளூயண்டாக அந்த அம்மாவோட பரிமாற நேரத்தில் அந்த அம்மாவுக்கு மிக நெருக்கமான மனிதராக மாறுறாரு. அந்த நெருக்கத்தோடு இவர் வந்து திரும்ப சென்னைக்கு வர்றாரு. சென்னைக்கு வரையில் மூக்கையா தேவர் என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர்கிட்ட கூட்டி கொண்டு போய் இவரை அறிமுகப்படுத்துகிறார். அப்போ தான் எம்ஜிஆர் முதலமைச்சராக போகிற நேரம். அவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சு இந்த ரெட்டை இலைங்கிற சின்னத்தை கண்டுபிடித்ததில் பெரும்பங்கு பள்ளி பாபாவை சாரும். அவன் அதுக்கு முன்னாடி வேறு சின்ன தாமரை சின்னன்னு நினைக்கிறேன் அதிமுக வச்சுருந்தது. அவனை ஈஸியாக வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கணும், சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிற மாதிரி ரெட்டை இலையை தேர்ந்தெடுப்பதில் ஒரு பெரும் முயற்சி இவருடைய பங்கு, பள்ளி பாபாவினுடைய பங்கு. அப்புறம் எம்ஜிஆரோட மிக நெருக்கமாகிறாரு. எம்ஜிஆரினுடைய மிக ஆதரவாளராக இவர் மாறுறாரு. அப்புறம் அந்த இவர் அதாவது ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருது. மேலே ஜனதா, கீழே வந்து எம்ஜிஆர் இருக்கார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்திரா காந்தி சிறைக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு சூழல். அப்புறம் வெளியில் வருது அந்த அம்மா. அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு இடைத்தேர்தல் வருது தஞ்சாவூரில். அதுவரை எம்ஜிஆருக்கு மிக நெருக்கமான நண்பராக இருந்தவர். இவருக்கு 20, அவருக்கு 60. ராமச்சந்திரன் தான் பழனி பாபா கூப்பிடுவார். எம்ஜிஆர் தலைவர், முதலாளி, சின்ன முதலாளி, பிம்பமாச்சே. ஆமாம், அப்படிதான் எம்ஜிஆரை எல்லாரும் திரைத்துறையில் சின்ன முதலாளின்னு கூப்பிடுவாங்க, தலைவர், புரட்சி தலைவர் அப்படின்னு. பழனி பாபா ஒருத்தர் தான் ராமச்சந்திரான்னு கூப்பிட்ட முதல் மனிதர். ஏன்னா இவர் தான் சாமியார் ஆச்சு. நீங்கள் எம்ஜிஆருக்கு இன்னொரு பக்கம் இருக்குது, இந்திரா காந்திக்கு மாதிரி எந்த சாமியாரை பார்த்தாலும் அரவணைச்சிக்கிற மாதிரி அந்த ஒரு பழக்கம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, எதிர்காலத்தை தெரிந்து கொள்வது. உலகத்திலே கஷ்டமான வேலை தானே, எதிர்காலம் என்னன்னு தெரிஞ்சு நிமிஷம் நடக்க போகுது. ஆமாம், அப்போ சாமியார்கள்ட்ட போனால் எதிர்காலத்தை சொல்லுவாங்க, அந்த நம்பிக்கை தானே. அப்போ இவர் மீது அப்படி ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். இவர் என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் அவர் செய்கிறாரு, மிக நெருக்கமாக இருக்காங்க. இந்திரா காந்தி வந்து இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடணும், தஞ்சாவூர் இடைத்தேர்தலில் அப்படின்னு சொல்லி பள்ளி பாபா மூலமாக ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது எம்ஜிஆர்கிட்ட. எம்ஜிஆர் இந்திரா காந்திக்கு ஆதரவாக இருக்கார். சரி அறிவிச்சிடலான்னு சொல்கிறாங்க. காங்கிரஸை அறிவிச்சிருது இந்திரா காந்தி போட்டியிட போகுதுன்னு சொல்லி. அவங்க நேரடியாக இங்கே இடைத்தேர்தலில், தஞ்சாவூர் இடைத்தேர்தல்.
திடீர்னு எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அப்போ மத்திய அரசு மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவருடைய நெருக்குதல்னால திடீர்னு எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, நான் இந்திரா காந்தியை ஆதரிக்க முடியாதுன்னு சொல்கிறார். அப்போ பழனி பாபாவுக்கும் இவருக்குமான ஒரு முரண்பாடு தொடங்குது. அப்போ 2-3 பிரச்சனையில் முரண்பாடு தொடங்கினோடனே சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் சொல்கிறாரு, என் பேரை சொல்லிவிட்டு பழனி பாபான்னு ஒருத்தர் வருவார் அரசு அலுவலகங்களுக்கு, அவரை உள்ளே அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சட்டமன்றத்தில் சொல்லிவிட்டு அதையே ஒரு உத்தரவாக போடுறாரு எம்ஜிஆர். இது மாதிரி பழனி பாபான்னு ஒருத்தர் வருவார், இப்படி எந்த அரசு அலுவலகங்களையும் அனுமதிக்கக்கூடாதுன்னா இவர் ஈஸியாக எம்ஜிஆருக்கு நெருக்கமானவருங்கிறதுனால இவர் உள்ளே போவார். இன்னும் சொல்லப்போனால் பல மந்திரிகள் தங்களுக்கான இலாக்கா மாறுதல், எம்ஜிஆர்கிட்ட எதுவும் வேலை நடக்கணும் அப்படின்னா பல மந்திரிகள் இவற்றை தான் சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் என்னதுன்னா இவருக்கு எம்ஜிஆருக்கு முரண்படுற நேரம். பொன்னையன் இப்போ இருக்கிறார், அவர் சட்டத்துறை அமைச்சராகலாம் இருந்தார் ஜெயலலிதாவினுடைய அமைச்சரவையில். அவருக்கும் இவருக்கும் நடந்த உரையாடல்களை இவர் பதிவு பண்ணுறார். யார்? பழனி பாபா. பொன்னையனுக்கும் எம்ஜிஆருக்கும் நடந்த, பொன்னையனுக்கும் பழனி பாபாவுக்கும் நடக்கிற உரையாடல். ஓகே. ஏன்னா அந்த நேரத்தில் இந்த உரையாடல்களை பதிவு செய்வது, இந்த மாதிரி நவீன கருவிகள்லாம் இந்தியாவிலே இல்லை. இவர் வெளிநாடு அடிக்கடி போயிட்டு வந்ததுனால இந்த கருவிகளை வாங்கிட்டு வர்றாரு. இந்த வீடியோ எடுக்கிற சிஸ்டத்தையே தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்லாம் முதல்ல அறிமுகப்படுத்தினவர் பழனி பாபா தான். இன்றைக்கு வரையும் பழனி பாபா 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசின வீடியோக்கள் இருக்குது. முதல்ல அப்போல்லாம் யாரும் வீடியோ எடுக்கிறது இல்லை. ஒரு பெரிய காஸ்ட்லியான சமாச்சாரம். அது அதிகபட்சம் வேணால் உரையை பதிவு பண்ணுவாங்க, வாய்ஸ் அதை பதிவு பண்ணுவாங்க. இவர் தான் முதல்ல இந்த வீடியோ அதை எடுக்கிறது இது பண்ணுறாரு. அதுமாதிரி ரெக்கார்டிங், வெளிநாடுகள்லேருந்து ரெக்கார்டிங் சிஸ்டம், நீங்கள் ஜெய்சங்கர் படத்தில் தான் அதை பார்த்துருப்பீங்க. அந்த சிஸ்டத்தை முதல்ல கொண்டு வந்தவர் இவர் தான். இதெல்லாம் 80கள் இல்லையா சார்? 80க்கு முன்னாடியே. ஓ, நீங்கள் நான் சொல்கிறது 78, 79. ஓகே. அப்போவே இதெல்லாம் கொண்டு வந்துடுறாரு. அப்போ பொன்னையன் இவர்கிட்ட பேசுகிறாரு. அந்த உரை முரசொலியில் பின்னாடி வந்துச்சு, 2 பேருக்குள்ள அந்த கான்வர்சேஷன் என்ன நடந்துச்சுன்னு. எம்ஜிஆர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் குற்றம் சாட்டப்பட்ட பல ஊழல் வழக்குகளை பற்றி 2 பேரும் பேசுகிறாங்க. எப்படியா எம்ஜிஆர்கிட்ட சொல்லி பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க, தலைவர்கிட்ட சொல்லின்னு பொன்னையை இவர்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்திரா காந்தி போட்டியிடக்கு நான் ஆதரவு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு எம்ஜிஆர். அவன் முரண்பாடு வருது. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே 2 பேருக்கும் கடுமையான வாக்குவாதங்கள் நடக்குது. எம்ஜிஆர் அவருடைய தோட்டத்துக்கு கூப்பிட்டு இவரை அடித்து விட்டாருங்கிறது கூட அந்த நேரத்தில். நான் எம்ஜிஆர் அவரை யார் பிடிக்காதவங்களோ அவங்களெல்லாம் தோட்டத்தில் வச்சு கவனிப்பார்னு அன்னைக்கு அப்படி ஒரு செய்தி, செவி வழி செய்தி, செய்தி இருக்குது அன்னைக்கு. அது மாதிரி இவரையும் கடுமையாக தாக்கினார் அப்படிங்கிற மாதிரிலாம் இவரும் அதை சொல்லலை, எம்ஜிஆரும் சொல்லலை. இருந்தாலும் நான் கேள்விப்பட்ட விஷயங்கிறதுனால அதை சொல்கிறேன். அப்புறம் இவர் நேரடி அதிகபட்ச மோதல் 2 பேருக்கும் வந்துடுது. முரசொலி செல்வம், சமீபத்தில் மறைந்த முரசொலி ஆசிரியராக இருந்த முரசொலி செல்வத்திட்ட இவருக்கு நெருங்கிய நண்பர் பழனி பாபாவுக்கு. முரசொலி செல்வமும் இதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அது முரசொலியிலே வெளியில் வந்திருக்குது. பழனி பாபா முதல்ல எப்படி வந்தார், எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் வச்சுருந்த கருவிகளை பார்த்து, இதெல்லாம் ஒட்டு கேட்குற கருவி, போலீஸ் தான் வச்சுருக்கான், அது ரகசிய போலீஸ் தான் வச்சுருக்கேன், அதெல்லாம் அவர் வச்சுருந்தார்னு முரசொலி செல்வம் எழுதியிருக்கிறார். அப்போ முரசொலி செல்வத்தின் மூலமாக எம்ஜிஆரை போய் கலைஞரை போய் பார்க்குறாரு. முரசொலி செல்வம் கூட்டிகிட்டு போகிறாரு. இது எந்த காலகட்டம் சார்? இது ஒரு எம்ஜிஆர் ஆட்சிக்கு ஒரு 4 ஆண்டு காலத்தில் 77 ஆட்சிக்கு வர்றாரு. ஓகே. 81, 82 போய் பார்க்குறாரு. அப்போ தான் நீங்கள் பல்கேரியாவை கப்பல் பேர ஊழல், அப்புறம் அந்த பால் கமிஷன் அறிக்கை, இதை கலைஞர் சட்டமன்றத்தில் வெளியிடுறாரு. இதையெல்லாம் கலைஞருக்கு எடுத்து கொடுத்ததே பழனி பாபா தான். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கு ஏன் அரசு அலுவலகங்களில் இவரை விடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு. இந்த சர்க்காரியா கமிஷன் ஊழல் பற்றி, இது பல்கேரியா கப்பல் பேர ஊழல், அது எம்ஜிஆருடைய முதல் ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லலாம் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பின்னாடி. அதையும் இந்த பால் கமிஷன் அறிக்கை உள்ளிட்டவற்றையும் பழனி பாபா மூலமாக தான் கலைஞர் எடுக்கிறாரு. இது சட்டமன்றத்தில் வெளியிடுறாரு. அப்போ 2வதாக இவருக்கு ஒரு ஆதரவு வேணும்னு திமுகவுக்கு ஆதரவான தொடர்ச்சியான பிரச்சாரங்களை ஒரு பழனி பாபா முன்வைக்கிறார். அப்போ 89 தேர்தல் வருது. 89 to 91
அதில் வந்து திமுகவுக்கு ஆதரவாக கடும் பிரச்சாரத்தை அவர் பழனி பாபா முன்னெடுக்கிறாரு. அந்த 89க்கு முன்னாடி 89 தேர்தலில் திமுக ஜெயிக்குது. ஜானகி ராமச்சந்திரனுடைய ஆட்சி கவிழ்ந்ததற்கு பின்னால், எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் திமுக ஆதரிக்கல அவங்கள அந்த ஆட்சி கவிழுது. ஜாஜே கோஷ்டியா ரெண்டாக பிரியுது. அப்படி நடந்ததற்கு பின்னால் திமுக ஆட்சிக்கு வருது. அதுக்கு முழு ஆதரவாளராக பழனி பாபா இருக்கார். அதுக்கு பின்னாடி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி என்னென்னா, ராமகோபாலன் ஒரு புத்தகம் எழுதுகிறாரு, இந்துவுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி. அதில் முஸ்லீம்கள் மீதான கடுமையான மோசமான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைக்கிறார். இந்த புத்தகம் பரபரப்பாக அன்றைக்கு பேசப்படுது. இந்து முன்னணியினுடைய தலைவராக இருந்த ராமகோபால். அப்போ அதுக்கு ஒரு மறுப்பு புத்தகத்தை பழனி பாபா எழுதுகிறாரு. இந்துவுக்கு ஆபத்தா, இந்துஸ்தானத்துக்கு ஆபத்தா அப்படின்னு சொல்லி. அப்போ மேலே வந்து பிஜேபி கவர்மெண்ட். அப்போ அத்வானி வந்து அன்றைக்கு உள்துறை செயலாளர் நாகராஜன், பின்னால் நாகராஜன்லாம் சிறைக்கு போனார், உள்துறை செயலாளர். அவருக்கு மிகப்பெரிய நெருக்குதலை பிஜேபி வந்து கொடுக்குது. அதாவது இந்துத்துவ அமைப்புகளின் மூலமாக இந்த புத்தகத்தை தடை செய்யணும், பழனி பாபா எழுதின இந்த புத்தகத்தைன்னு சொல்லி. இது எந்த காலகட்டம் சார்? இது வந்து 90களில். ஓகே. 89ல் திமுக ஆட்சிக்கு வந்துடுது. 90ல் அந்த புத்தகம் அவர் ராமகோபாலன் வெளியிடுறாரு. ராமகோபாலனுக்கு மறுப்பு பழனி பாபா வெளியிடுறாரு. மறுப்பில் வந்து ஒரு வாசகம் வருது, இந்த புத்தகம் காஷ்மீர் புலிகளுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு. அன்றைக்கி காஷ்மீர் விடுதலை போராட்டம் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருந்த நேரம். அப்போ இது எதராக காரணம் சொல்லி நம்ம வந்து அதை தடுக்கிறதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் காஷ்மீர் புலிகளுக்குன்னு நீ போட்டிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை தடை பண்ணி பழனி பாபாவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ளே வைக்கிறாங்க. 8 மாத காலம் அவர் சிறையில் இருக்கிறாரு. அப்புறம் அவர் உயர்நீதிமன்றத்துக்கு மனு போட்டு, இந்தியாவுடைய தேசிய விலங்கு வந்து புலி தான், அதில் காஷ்மீர் புலி வந்து மிக உயர்ந்த புலி, நான் அந்த புலியை தான் சொன்னேன், அந்த வேற போராடுறவங்கள சொல்லலைன்னு 8 மாதம் கழித்து அப்படி வழக்காடி அவர் வெளியில் வர்றார். பழனி பாபா பொறுத்தவரை ஏராளமான பொதுநல வழக்குகளை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இப்போ மாதிரி தான் ரோட் டேக்ஸு. இப்போ ரோட் டேக்ஸோட இந்த டோல் டேக்ஸ் இப்போ சேர்ந்துக்குச்சு. ஆமாம், டோல்கேட் இல்லை. ஆமாம், அப்போ டோல் டேக்ஸ் இல்லை, ரோட் டேக்ஸ் மட்டும்தான். ரோடே சரியில்லை, எதுக்கடா நான் ரோட் டேக்ஸ் கட்டணுன்னு அதுக்கு எக்ஸம்ஷன் வாங்குறாரு அவருடைய காருக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு கார் 10 லட்ச ரூபா ஏன்னா இப்போ 10%. அது மாதிரி அவருக்கு வந்து ரோட் டேக்ஸ் கேட்கையில், ரோடு நல்லா இருந்தானே நான் ரோட் டேக்ஸ் கட்டணும், ஊரில் ரோடே இல்லை நான் ஏன்டா கட்டணும்னு இதுக்காக ஹைகோர்ட்டில் போய் வழக்கு போட்டு அதுக்கு எக்ஸப்ஷன் வாங்குறார். அது மாதிரி இன்னொரு ஒரு 2 வழக்குகளை நான் சொல்லணும். ஆர் வெங்கட்ராமன் பின்னாட்களில் ஜனாதிபதியாக இருந்தார், நிதியமைச்சராக இருந்தார், பட்டுக்கோட்டை ஆர் வெங்கட்ராமன். அவர் வந்து சங்கர மடத்துக்கு ஹெலிகாப்டரில் தான் வருவார் நேரடியாக. அந்த 2வது சங்கராச்சாரி தொலைந்து போன போது கூட நேபாளத்தில் போய் பிடிச்சிட்டு வந்தவர் இவர் தான், ஜனாதிபதியாக இருந்த வெங்கட்ராமன். அப்போ சங்கராச்சாரியரை பார்ப்பதற்காக இதில் வர்றாரு ஹெலிகாப்டரில் அப்படின்னு இவர் கேட்குறாரு. எந்த பணத்தில் வர்றாரு? அரசாங்க செலவில் தான் வர்றாரு. அரசாங்க செலவில் ஒரு ஜனாதிபதி எப்படி தனிப்பட்ட சாமியாரை போய் பார்க்க முடியும்? அதனால் அந்த பணத்தை வந்து ஜனாதிபதி தான் கட்டணும்னு ஒரு வழக்கு போடுறாரு, பொதுநல வழக்காக. ஆமாம், அதுலேருந்து அதோட ஹெலிகாப்டரில் வர்றதை நிப்பாட்டிட்டார் ஜனாதிபதி. 2, அது ஒரு பெரிய வெற்றி இவருக்கு. 3வது ஒரு வழக்கு, ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கையில் கோயில்களுக்கு நிதி தாருங்கள் அப்படின்னு அரசாங்கமே நிதி கேட்டு ஒரு ஆணை பிறப்பித்தது. இவர் சிறையில் இருக்கார். அப்போ சிறையில் இருந்தே வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு. அரசு என்பது பொதுவானது. அப்போ கோயிலுக்கு நிதி கேட்டீங்கன்னா சர்ச்சுக்கு நிதி கேளு, பள்ளிவாசலுக்கு நிதி கேளு. ஒரு முதலமைச்சர் வந்து கோயிலுக்கு மட்டும் நிதி கேட்குறது தவறானதுன்னு வழக்கு போடுறாரு. அவரை இந்த அம்மா போட்ட உத்தரவை திரும்ப வாங்கிக்குது. இது மாதிரிலாம் பல பொதுநல வழக்குகளை வந்து அவர் வாங்கியிருக்காரு. அதாவது அதில் வெற்றி பெற்றிருக்கிறார். தடாவில் வந்து அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. உங்களுக்கு தெரியும் தடா எவ்வளோ கொடூரமாக இருந்தது அன்னைக்குன்னு. தடா வழக்கு போடப்பட்டு இந்தியாவிலே கைது செய்யப்படாத ஒரே மனிதர் பழனி பாபா மட்டும்தான். பாக்கியெல்லாம் தடா போட்டு உள்ளே வச்சுருவாங்க வருஷக்கணக்கில். இவரை மட்டும் கைது பண்ண முடியலை. அதுக்கு நீதிமன்றத்தில் இவர்
தடை ஆணை வாங்குற ஒரே நபர் இவர் மட்டும்தான். அது மாதிரி பல தேசிய பாதுகாப்பு சட்டங்கள் இவருடைய வாழ்க்கை. அதாவது 49 வயதில் இவர் இறக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலம் இவர் சிறையில் இருந்திருக்கார். அவருடைய வாழ்க்கை நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதி கிட்ட அப்படி வச்சிங்கள 3/1 பங்கு இவருடைய இதில் சிறைச்சாலையிலே அவர் கழிச்சிருக்கிறாரு. சிறை விதிகள் பல சீர்திருத்தங்கள் இவரால் தான் சிறையில் உருவாக்கப்பட்டது. நீங்கள் அந்த காலத்து ஜெயிலில் இருந்தவங்கலாம் தெரியும் உங்களுக்கு.